இன்னைக்கு அந்த அந்த அது சிபிஐ விசாரணைக்கு போக வேண்டும் என்பது தான் பகுஜன் சமாஜ் கட்சியின் நிலைப்பாடு. அந்த சிபிஐ விசாரணைக்கு போக வேண்டும் என்பதையே பகுஜன் சமாஜ் கட்சியின் தற்போதைய தலைவர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. திருவங்கட என்கவுண்டர் நியாயப்படுத்தி ஒரு பேட்டி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? கரெக்டுங்க, கமிஷனர் சுட்டது. ஏன்னா உண்மை தெரிஞ்சவொன்னு சுட்டிங்க, அவள் தான் அந்த கட்சி தலைவராக அவர் முன்னணியில் நிற்க வேண்டுமா இல்லையா? கட்டாயம் நிற்கணும். ஆனால் அதுதான் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கூட நிறைய மாறுபாடுகள் இருக்குன்றத பேட்டியில் சொன்னாங்க. கொலை வழக்குக்காக தான் அவருக்கு தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது. அதுக்கு என்ன பண்ணார் அவர்? ஆனந்தன் எதாவது பேசுனாரா அதை பற்றி? சார்ஜ் ஷீட் போட போகிறேன், வக்கீல் தானே, சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்றது தெரியும் இல்லையா? ஏங்க ஒரு கைதி நான் போய் உள்ளே இருந்து இவ்வளோ விவரத்தை எடுக்கிறேன், ஒரு வழக்கறிஞர் அவருக்கு தெரியாது. அது குற்றப்பத்திரிகை காப்பி என்னிடம் இருக்கிறது, தேவைப்பட்டால் எடுக்க முடியும். அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலே அவர்கள் எழுதியிருப்பது கதை என்பது நன்றாக தெரியும். ஓகே, ஏன் அவர் தொடவே இல்லை? சரி, அதை மீண்டும் மீண்டும் பொற்கொடி வலியுறுத்துகிறாங்க. சிபிஐக்கு போகணும், நீங்கள் என்னாச்சுன்னு வலியுறுத்துறதுனால நீ உன்னை கட்சியில் பதவியில் வச்சுருக்கிறதுனால தான் நீ சும்மா வலியுறுத்திட்டு இருக்கிற. போ, அப்புறம் பத்திரிகையில் பேட்டியை கொடுக்குற. இப்போ பேட்டி கேளுங்க, கொடுக்க மாட்டாங்களா? கிடைக்காது. அவர் இனி பேச மாட்டார்.